பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி வர டைம்ல இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த கட்சி ஏற்கனவே படாத பாடுபட்டு இருக்கு. கூட்டணிக்குள்ள போய் சிக்கி ஒரு படாத பாடுபட்டு இருக்கு. கட்சி நிர்வாகிகள் மத்தியில ஒரு படாத பாடுபட்டு இருக்கு. அதிருப்தியாளர்கள் பக்கம் ஒரு பக்கம் படாத பாடுபட்டு இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. நாலாபுறமும் சுத்தி அடிச்சா இந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இதனிடையில இப்போ சின்னத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய நாலாபுறமும் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. ஏற்கனவே கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னு பாதி பேர் என்ன பண்றாங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வாட்டி எனக்கு சீட்டு தரமாட்டீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் போர்க்குடி தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதிருப்தியாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க. ஜெயிச்சிருவோமா, பணத்தை யார் செலவு பண்ணி திரும்பவும் நம்ம நஷ்டத்துல உக்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அதிருப்தியாளர்கள். ஒரு பக்கம் தாவேகா பக்கம் போறாங்க, திமுக பக்கம் போறாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க போயிட்டே இருக்கிறாங்க. இதனிடையில இரட்டை இலை சின்னம் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. நேற்று தினத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது தேர்தல் ஆணையத்தை லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாரு நீதிபதி. டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ புகழேந்தி சார்பா ஆஜரான வழக்கறிஞர், ஐயா 2 வருஷமா தேர்தல் ஆணையத்துல கட்சி சம்பந்தப்பட்ட வழக்கும் சின்னம் சம்பந்தப்பட்ட வழக்கும் 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கு. இதை நாங்க போராடி ஒவ்வொரு வாட்டியும் வாய்தா வரும்போது போராடி குரல் கொடுத்துட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கிறேன், அதோ முடிவு எடுக்கிறேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முடிவு வந்த பாடு இல்லையா, கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிங்க ஐயா அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. உடனே டென்ஷனான நீதிபதி ஐயா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, 2 வருஷத்துல என்ன தீர்வு கண்டீங்க, என்னதான் நடந்தது, இது 2 வருஷமா நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது வழக்கு வந்தது. அது போக ராஜ்யசபா எம்பி பதவி காலம் முடிவடைஞ்சு ஒரு 6 எம்பிக்கு அப்பவும் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அப்பவும் என்ன பண்ணாங்க, தோ பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் காலத்தை கடத்திட்டே வந்தாங்க. இப்ப திரும்பவும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விஷயம் வந்து ஐயா ஜட்ஜி ஐயா என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப டென்ஷன் ஆகி வருகிற 23ஆம் தேதி நீங்க என்ன பண்ணணும், அறிக்கை தாக்கல் பண்ணணும். இந்த 2 வருஷத்துல நீங்க என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க, கட்சி சம்பந்தமா, கட்சி சின்ன சம்பந்தமா என்னென்ன விசாரணை பண்ணிருக்கீங்க, என்னென்ன மாதிரி அறிக்கை நீங்க தயாரிச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த 2 வருஷத்துக்கு தேவையானதை நீங்க என்ன பண்ணணும், 23ஆம் தேதி அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் பாஜக கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு எல்லாருடைய கருத்தும் அதுவாதான் இருக்குது. ஏன்னா ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையத்தை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமா போட்டு வச்ச எல்லா காட்சிகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். சோ அதன் அடிப்படையில தேர்தல் ஆணையம் நிச்சயமா பாஜக கண்ட்ரோல்ல போயிருச்சு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா தேர்தல் ஆணைய தலைவர்களை நியமிக்கிற விஷயத்திலும் பாஜக இந்த அளவுக்கு மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனி சட்டத்தை உருவாக்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். பாஜக கூட்டணியில இங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால பாஜக இபிஎஸ்க்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சின்ன வழக்கு வந்து ரொம்ப காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்க அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டது. உண்மையிலேயே அந்த இரட்டை இலை சின்னம் வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்படணும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசப்பட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் போட்டிருக்காரு, இபிஎஸ் ஒரு பக்கம் போட்டிருக்காரு, புகழேந்தி ஒரு பக்கம் போட்டிருக்காரு. யாருக்குப்பா இதை பிரிச்சு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. சோ அதனால சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே இந்த பேச்சு அடிபட்டு இருந்தது. அது போக தொடர்ந்து இது வாய்தா வரும் போதெல்லாம் பேசியிருந்தது. ஆனா இப்போ ஜட்ஜ் ஐயா திட்டவட்டமா சொல்லிட்டாரு, தேர்தல் வேற நெருங்கிட்டு வருது, 23ஆம் தேதி முடிவெடுக்கிற ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்குள்ள உங்க அறிக்கையை நீங்க என்ன பண்ணணும், தாக்கல் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 23ஆம் தேதி தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அந்த டெல்லி உயர் நீதிமன்றத்துல இந்த தகவல். ஏன்னா தேர்தல் டைம்ல ஒரு சின்னத்தை நிறைய பேர் என்ன பண்றாங்க, உரிமைக்கு வர்றாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் புகழேந்தி, ஒரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் வர பெட்டிஷன் போட்டிருக்காரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. நாலாபுறமும் என்ன பண்றாங்க, தேர்தல் இந்த இரட்டை இலை சின்னத்தை உரிமைக்கு வர்றாங்க. இப்ப யாருக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. சோ தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க,
அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கிற மத்தியில எல்லாருமே என்ன சொன்னாங்க, சட்ட வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் அதாவது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு கொடுக்க முடியாது, இபிஎஸ்க்கு கொடுக்க முடியாதுன்னா முடக்கப்படும். சின்னம் முடக்கப்பட்டுச்சுன்னா சுயேட்சை சின்னத்துல நிக்கணும். அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் இல்லாம சுயேட்சை சின்னத்துல நிக்கணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல இதே இரட்டை இலை சின்னத்துல எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை நிப்பாட்டினார். ஆனா இரட்டை இலை சின்னம் வைத்திருக்கிறதுனாலேயே, அதிமுக கட்சி வைத்திருக்கிறதுனாலேயே, கொடி வைத்திருக்கிறதுனாலேயே, இல்ல லெட்டர் பேட் வைத்திருக்கிறதுனாலேயே எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா இதே இரட்டை இலை சின்னத்துல நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்தாங்க. ஒரு சில தொகுதியில டெபாசிட் இழந்தாங்க, ஒரு சில தொகுதியில 3ஆம் 4ஆம் இடத்துக்கு போனதையும் நம்ம பார்த்தோம். இரட்டை இலை சின்னம் அத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். இரட்டை இலை சின்னம் இருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி ஒரு சில தொகுதியில டெபாசிட் எழுந்தாரு, 2ஆம் 3ஆம் 4ஆம் இடத்துக்கு போனாரு. இப்ப இரட்டை இலை சின்னம் இல்லாம சுயேட்சையா நின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இதே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்று சுயேட்சை சின்னத்துல நின்று அதிகப்படியான வாக்குகளை பெற்றார் அப்படின்றும் இங்க நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். அதனால சுயேட்சை சின்னம் அப்படின்றது ஐயா ஓபிஎஸ்க்கு புதிதல்ல. இங்க தொண்டர்கள் இரட்டை இலை சின்னத்தை பார்த்து வாக்கு போடுறாங்களா, இல்ல ஆட்களை பார்த்து ஓபிஎஸ்சியோ இல்ல இபிஎஸ்ஓ பார்த்து வாக்களிக்கிறாங்களா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இரட்டை இலை சின்னத்தை பார்த்துதான் வாக்களிக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் தோற்றார், ஒரு தொகுதியில கூட வின் பண்ணல, ஏன் டெபாசிட்களை ஒரு தொகுதியில இழந்தார், ஏன் நிறைய தொகுதியில 3ஆம் 4ஆம் இடத்துக்கு சென்றார் அப்படின்ற கேள்வியும் நமக்கு முன்வைக்கப்படும். சோ இதனிடையில தேர்தல் நெருங்கி வர டைம்ல இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க முன்வைக்கப்படுது. வருகிற 23ஆம் தேதி இதற்கான இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு. தேர்தல் ஆணையம் இப்ப என்ன பண்ணும், ஏன்னா 23ஆம் தேதிக்குள்ள இந்த 2 வருஷமா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றத அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு எப்படி எப்படிலாம் நெருக்கடி கொடுத்தோமோ அந்த நெருக்கடி கொடுத்தாங்க. சோ அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள வந்த பிறகு அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அதை பத்தி சிந்திக்கவே இல்லை, அதை பத்தி நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு புகழேந்தி தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ இப்படியா இருக்கும் பொழுது 23ஆம் தேதி சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்படுமா இல்ல முடக்கப்படுமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். தேர்தல் ஆணையம் 2 வருஷமா இரட்டை இலை சின்ன வழக்குல என்ன விசாரணை செஞ்சீங்க அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை லெப்ட் ரைட் வாங்கியிருக்கு. 23ஆம் தேதி இறுதிக்கட்ட தீர்ப்பை கொடுக்க போறோம் அப்படின்றதும் ஒரு செய்தியா வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.